இல்லைங்க அது இல்லை, அவளுக்கும் உங்களோட இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு எனக்கும் ஆசை இருக்கணும்ல, எனக்கு அந்த வசதி இருக்கணும்ல, நான் வேலை செய்கிற இடத்துல அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். ஸோ என்ன சொன்னாலும் கேட்கலைங்க. குழந்தையும் வந்து பார்க்கல, ஃபோனும் பண்ணுறது கிடையாது. அப்புறம் இவன் என்ன பண்ணா, இவளை குழந்தைகளை அவங்க 2 பேரும் இங்கே வச்சுருக்காங்களா, அந்த பொண்ணை அடிக்கிறது திட்டுறது அப்படின்னு ஒன்றே அவளுக்கு தாங்கவே இல்லை. ஒரு நாள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இல்லைங்கப்பா இங்கே இருக்க முடியாது என்னால், நீங்கள் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு. அவங்க வந்து மாமியார்கிட்ட ஏதோ சமாதானமெல்லாம் சொல்லி ஒரு 10 நாளைக்கு நாங்கள் வச்சுருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு. அப்புறம் அங்கே போகும்போது தான் விலாவாரியாக எல்லா கதையும் அந்த பொண்ணு சொல்கிறேன். இந்த மாதிரி என்னை வேலை ரொம்ப வாங்குறாங்க, ஒழுங்காக சாப்பாடு கூட போட மாட்டேங்கிறாங்க, வேலை முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு சாப்பிட்ற நேரத்தில் கூட சாப்பாடு கிடைக்காதனால எனக்கு மயக்கம் வந்து படுத்துடுறேன், குழந்தைகளை பார்க்க என்னால் முடியலை, என்னை எப்படியாவது என் புருஷனோட கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்புறம் அவங்க அப்பா அந்த வீட்டில் இருந்தபடியே ஒரு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைகிட்ட கொடுக்குறாரு. அவர் எடுத்தால் தானே ஆகும், அவர் எடுக்க மாட்டேங்கிறார். 10 தடவை 15 தடவை தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த ஆள் எடுக்கிறார், மாப்பிள்ளை பையன். அப்போது இவ பேசிட்டு அழுகிறா, ரொம்ப அழுகிறா. இந்த அழுகாட்சியோடு நான் 2 குழந்தைகள் இங்கெல்லாம் வந்து நான் கூட்டிகிட்டு வந்து வைக்க முடியாது, நான் எங்கள் அம்மாட்ட பேசுகிறேன், எங்கள் அம்மா எப்போ கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ அப்போ நான் கட்டாயமாக நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறேன். சரி அப்படியாவது கூட்டிகிட்டு போட்டுட்டு இவங்க அப்பாவும் இந்த பொண்ணை கொண்டு போய் விடும்போது அந்த அம்மாட்ட பேசுகிறாங்க. ஆச்சுங்க, வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது, நீங்கள் தயவு செய்து உங்கள் பையன்கிட்ட சொல்லி பொண்ணை கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். இந்த அம்மா இது வரைக்கும் காலம் தாழ்த்திட்டாங்க. சரி நான் பேசுகிறேன்னா சரி அந்த அம்மா பேசுவாங்க, பதில் வரும், மாப்பிள்ளை கூப்பிடுவாருன்னு மறுபடியும் ஒரு 6 மாதம் போயிடுச்சு. அப்போது அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. கெட்ட வார்த்தையில் ரொம்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க மருமகளை, வீட்டில் இருக்கிற வேலைக்காரியாவோ, சம்பளம் இல்லாத வேலைக்காரி. காலாமத்துன்னு சொன்னால் கூட மாமியாருக்கு காலாமத்துனா தப்பு கிடையாதுங்க. ஆனால் அதை வந்து ஒரு வேலைக்காரியை செய்ய சொல்கிற மாதிரி செய்ய முடியாது.